உங்களில் எத்தனை பேர் ஆயுஷ்மான் திட்டத்தை பயன்படுத்தினீர்கள்? மத்திய அரசாங்கத்தினுடைய காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்மகிட்ட ஆள் இருக்கு. கலைஞர் காப்பீடு திட்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்மகிட்ட ஆள் இருக்கு. ஆயுஷ்மான் திட்டத்தை யார் யூஸ் பண்ணீங்க? எவனும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த டிஜிட்டலை மோசடியாக பயன்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள் இவர். வெறும் 7 ஆதார் கார்டை வச்சு 6500 என்ட்ரி ஆயிருக்கு. 7 ஆதார் கார்டு வச்சு, ஒரு ஆதார் கார்டு ஒரு என்ட்ரி தான். 7 ஆதார் கார்டை வச்சு 6500 என்ட்ரி. அத்தனையும் மோசடி, அத்தனையும் மோசடி. இந்தியா முழுக்க 16 மாநிலங்களில் கொடூரமான மோசடி. இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் இந்த ஆட்சியை கவிழ்த்து போடுமா என்று கேட்கிறார்கள். மாடர்ன் டிஜிட்டல் என்பதை வேண்டுமென்று அப்புறமா சொல்றான். வெறும் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும் 360 பேருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். 4600 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அந்த 4600 பேர் மொத்தத்தில் செத்து போனவன். ரமணா பட கதை. அவ்வளவு ஊழல், கொடூரமான ஊழல், மக்களுடைய காப்பீடு திட்டங்களிலே ஊழல், அன்குவாலிஃபைட், தகுதி இல்லாத மருத்துவமனையை அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து, ஆயுஷ்மான் திட்டத்தில் கொண்டு வந்து அதை கணக்கு காட்டி அப்புறமா லாஸ்டா என்னன்னா டம்மி நம்பர்ஸை பயன்படுத்தி மருத்துவமனையில் இப்போ இவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா இவருடைய நம்பர், ஃபோன் நம்பர் எடுத்து போட்டு அந்த 19 நம்பருக்கு அனுப்புனா உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு உடனே இப்போ கரீம் அவர் நம்பரை போட்ட உடனே அந்த 19 நம்பர்ல இருந்து 9999 நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டா உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். அதை போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து கரீம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி டம்மி நம்பரை பயன்படுத்தி மருத்துவமனைகளே அதை பயன்படுத்தி இருக்கிறது. இதற்கு வழிவகுத்து கொடுத்தவர்கள் இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் டெக்னாலஜியை கேவலமாக பயன்படுத்தி ஊழலுக்கு துணை நின்ற அரசு மோடியுடைய அரசு.